வீட்டுக்குள்ள தினசரி பார்த்து பழகும் சில விஷயங்களை நாம் பலமுறை காண்கிறோம். ஆனால் அவை புனித சக்திகளா ஆழ்வார்களா இருக்கலாம் என்பதை கேட்டதுண்டா? இதுவரைக்கும் நாம் கண்டுபிடிக்காத ஒரு ஆன்மீக உண்மையை இப்போ உங்கள் கையில் காண போறீங்க. வாங்க, நம்ம வீட்டில் இருக்கும் 7 சின்ன ஆழ்வார்கள் தெய்வீக சக்திகளை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல துளசி செடி. துளசி இல்லாத வீடு இல்லை அப்படின்னு முன்ன ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ சிலவங்க வீட்டில் துளசி செடி இல்லை, அதனால வரி பண்ணிக்காதீங்க. துளசி செடி இல்லைனாலும் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன தெய்வ சக்தி அதிகமாகவும் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது விளக்கு ஆழின்னு சொல்லுவாங்க, அகல் விளக்கு. மூன்றாவது விபூதி, குங்குமம், சந்தனம். நான்காவது சாம்பிராணி, தூபம், தூவிரல். ஐந்தாவது பசும்பால், கோமியம். ஆறாவது கற்பூரம். ஏழாவது நீர், நெல்லிக்கனி, மஞ்சள். துளசி செடி இது மகாலட்சுமியின் வாசஸ்தலம். தினமும் காலை சூரிய ஒளியில் அர்ச்சனை செய்வதால் வீட்டில் மிக சக்தி கிடைக்கும். அகல் விளக்கு ஜோதி ஒரு ஞான ஜோதி ஒளி என்று சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் சக்தி, அம்மன் சக்தி இதில் எழுதுமாம். எண்ணெய், நெய் உயிரின் ஈர்ப்பு சக்தி. விபூதி, குங்குமம், சந்தனம் தெய்வ தொட்ட பொருள்கள். விபூதி சிவன் திருநீரு, குங்குமம் சக்தி ஆழ்ந்த சக்தியின் பொருள், சந்தனம் விஷ்ணுவின் அமைதியை தரும் வாசனம். சாம்பிராணி, தூபம், தூவிரல் நம் வீட்டின் காற்றை தூய்மையாக்கும். சாம்பிராணி தெய்வ வாசனை, தீய சக்திகளை விலக்கும். தூபம் ஆசீர்வாதத்தின் வாசனை. ஐந்தாவதாக பசும்பால், கோமியம். பசு என்பது புனிதம். பசு வளர்த்த பசுமை இல்லாமல் நம் மனமும் வாடும் சொல்லுவாங்க. கோமியம் இடும் வீடு செரிமானம், புண்ணியத்துக்கான வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. கோமியம் முன்னொரு காலத்தில் நிறைய இடத்துல அதை பயன்படுத்தினாங்க. இப்போ ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் கோமியம் தேவைப்படுது, மற்றபடி வேற எதுவுமே அது யூஸ் பண்ணக்கூடாது. ஆறாவது கற்பூரம். எரியும் போது தீய எண்ணங்கள் விலகும். மனதிலும் வீட்டிலும் தூய்மை வருகை. நவகிரகங்களின் கதிர்வீச்சும் சமப்படுத்தும். ஏழாவது நீர், நெல்லிக்கனி, மஞ்சள். பூஜைக்கு நீர் பஞ்சபூத குருதி. நெல்லிக்கனி சீர்திருத்த சக்தி. மஞ்சள் மகாலட்சுமியின் சுபவாசனமும் ரகசிய சக்தியும் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வீட்டில் நாம் சும்மா வைக்கிறோம் நினச்ச விஷயங்களும் தெய்வ சக்தி சுமந்த ஆழ்வார்கள் தான். இந்த 7 சின்ன தெய்வங்களை தினமும் விழிப்புடன் பார்ப்போம். அவர்கள் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா பக்தி தேனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்தியின் ஒளியை பரப்புங்க. இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி.